எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனை செம்மொழி பூங்காவுக்கு எடுத்த மாதிரி அவர் பேரை விட்டா வேற பேரு நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டிக் கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டிக் கொண்டிருக்கு. இது மாதிரி ஒரு கேவலம் 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்கு. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா? அன்னைக்கு இந்த விளையாட்டுலாம் வச்சு கூட சும்மா சமூக நீதி அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு இது இல்ல. ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வரா இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ வழக்கம் கட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிறப்பினாலேயே இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது? அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்டன் எங்க அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு. ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் MC ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பேத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது. இந்த விளையாட்டுலாம் வச்சு கூட சும்மா சமூக நீதி. இந்த நாட்டுல எண்ணற்ற பெரியவர்கள், எங்க தாத்தா விட கல்வியாளர் இருக்கானடா இந்த நாட்டுல. அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா, ஒரு கல்லூரிக்கு இருக்கா? எதுக்கு ஏன் இல்ல? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு செம்மொழி பூங்கா. செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனை செம்மொழி பூங்காவுக்கு எடுத்த மாதிரி என்னது? அவர் பேரை விட்டா வேற பேரு நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டிக் கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டிக் கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு கேவலம் 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்குது. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா? அன்னைக்கு கொடுமை. அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டும் எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.